ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 58 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது 59வது பேப்பர். 2023 வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாமுக்கான பேப்பர்ஸும் நம்ம வரிசையாக பார்த்துருக்கோம். ஒன்று கூட மிஸ் பண்ணல. இது வந்து 2024. இனிமேல் 2024 நடந்த எல்லா எக்ஸாமுக்கான பேப்பர்ஸையும் வரிசையாக பார்க்கலாம். இந்த பேப்பர் வந்து 2024 நடந்த ஒரு தேர்வுக்கான பேப்பர் தான். இதில் வந்து 100 தமிழ் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் பெற்றவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் அவருக்கு தான் இஸ்மத் சந்நியாசி அப்படின்ற ஒரு பட்டம் இருக்கு. கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? பெருஞ்சித்திரனார் அவருடைய எந்த நூல் வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அப்படின்னா திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்றதான் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் யார்? சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். இந்த இதழ் இப்போ வரைக்கும் வெளிவந்துட்டு இருக்கிறதா கொடுத்துருப்பாங்க புக்கில். அப்போது தனிநாயகம் அடிகள் அவங்க தொடங்கிய இதழ் தான் தமிழ் பண்பாடு. நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே அமைந்த அரிய கலை எது அப்படின்னா பேச்சுக்கலை. நுண்ணிய நூல்கள் பல கற்றவருக்கு அமைந்த கலை என்னன்னா பேச்சுக்கலை. அடுத்ததா பொறுத்துக. ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால். ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால். சோ தர்மன் சோகவனம். சோ தர்மன் சோகவனம். கி ராஜநாராயணன் நிலைநிறுத்தல். கி ராஜநாராயணன் நிலைநிறுத்தல். ஆர் சூடாமணி இறுக மூடிய கதவுகள். ஆர் சூடாமணி இறுக மூடிய கதவுகள். ஜெயகாந்தன் தர்க்கத்திற்கு அப்பால், சோ தர்மன் சோகவனம், கி ராஜநாராயணன் நிலைநிறுத்தல், ஆர் சூடாமணி இறுக மூடிய கதவுகள். அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவியாட்டம், புரவி நாட்டியம் என்று பல பெயர்களில் அழைக்கிறாங்க. அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படுற இந்த ஆட்டத்தை புரவியாட்டம், புரவி நாட்டியம் சொல்லிட்டு பல பெயர்களில் அழைக்கிறாங்க. அது என்ன ஆட்டம் அப்படின்னா பொய்க்கால் குதிரை ஆட்டம். பொய்க்கால் குதிரை ஆட்டம். அதுக்கு தான் புரவியாட்டம், புரவி நாட்டியம்னு பெயர்கள் இருக்கு. கவிஞர் சிசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? கவிஞர் சிசு செல்லப்பா அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. அது எந்த நூலுக்காக அப்படின்னா சுதந்திர தாகம். சுதந்திர தாகம் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியவர் சிசு செல்லப்பா. இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல் என்ன அப்படின்னா பாரி மலைக்குடி. இயேசு காவியம், சேர தாண்டவம், ஆட்டனத்தி ஆதிமந்தி இது எல்லாமே வந்து கண்ணதாசன் அவர் எழுதிய நூல். எழுதாதது பாரி மலைக்குடி. அடுத்ததா, உறுதி உறுதி ஒன்றை சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி என்ற சமுதாய உணர்வை பாடியவர் யாருன்னா பாரதிதாசன். உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணாருக்கு இறுதி இறுதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமுதாய உணர்வை ஊட்டக்கூடிய அந்த பாடலை எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார். பொதுமை வேட்டல் அந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். 1863 ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் அவர் யாருன்னா ராபர்ட் புரூஸ்புட். ராபர்ட் புரூஸ்புட் அப்படின்றவர் 1863 சென்னை பல்லாவரம் அருகில் செம்மண்மேட்டு பகுதியில் எலும்பையும் கற்கருவிகளையும் கண்டுபிடிச்சிருக்காரு. பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? கனிமவியல் பற்றிய தொடர் வந்து என்னன்னா ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். இதுதான் வந்து கனிமவியல் பற்றி சொல்லுது. அடுத்து, மாப்போ சிவஞானம் சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு எது? சட்டமன்ற மேலவை தலைவராக மாப்போ சிவஞானம் பதவி வகிச்சிருக்காரு. எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1972 1978 வரைக்கும். 1972 1978 வரைக்கும் மேலவைத் தலைவராக இருந்தவர் மாப்போ சிவஞானம். உவமணி என்ற சொல்லின் பொருள்.
உவமணி அப்படின்ற சொல்லோட பொருள் என்னன்னா மணமலர். உவமணி மணமலர். புலமை கதிரவன் என்று தமிழ் அறிஞர்களால் போற்றப்பட்டவர் யார்? புலமை கதிரவன் அப்படின்ற ஒரு புனைப்பெயரால் அழைக்கப்பட்டவர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவருக்கு புலமை கதிரவன் சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல் இது. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட அந்த நாடக இலக்கண நூலோட பேரு நாடகவியல். நாடகவியல். இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல் என்னன்னா காவியதரியம். அகிலக்கவி, மகாகாவியம், விருத்த செயல் இதெல்லாமே வந்து காப்பியத்தை குறிக்கக்கூடியது. காப்பியத்தை குறிக்காத சொல் காவிய தரியம். தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம் எது? தமிழகத்துல பிரகலாதன் அவருடைய கதையை கூத்தா நிகழ்த்துற இடம் என்னன்னா காரைக்குடி. காரைக்குடி பகுதியில பிரகலாதன் அவருடைய கதையை கூத்தா நிகழ்த்துறாங்க. நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர் டேஷ். வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர் டேஷ் முறையே. யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நடுத்தர மக்களோட வாழ்க்கையையும் பெண்களோட நிலைமையும் குறித்து சிறுகதை படைத்தவர் சூடாமணி. வட்டார வழக்கு மொழியில கதை சொல்லும் முறையில சிறுகதை படைத்தவர் கி. ராஜநாராயணன். கி. ராஜநாராயணன். மராட்டிய காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் ராஜஸ்தானில் டேஸ் என்றும் அழைக்கப்படும் கலைமுறையை என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. மராட்டிய காலத்தில் தஞ்சைக்கு வந்தது என்னன்னா பொய்க்கால் குதிரையாட்டம். யாருடைய காலத்துல? மராட்டியர் காலத்துல. ராஜஸ்தான்ல இது எப்படி அழைக்கப்படுது? கச்சிக்கொடின்னு அழைக்கப்படுது. ராஜஸ்தான்ல கச்சிக்கொடி அப்படின்னு அழைக்கப்படுது. நா. பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் எந்த இதழ் பணியில் இருந்தார் அப்படின்னா நவ இந்தியா. நவ இந்தியா அப்படின்ற இதழில் பணியில் இருந்தவர் நா. பிச்சமூர்த்தி. கொஞ்ச காலம். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை எழுதியவர். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி யார் அப்படின்னா வாணிதாசன். வாணிதாசன். தேடு கல்வி இல்லாதார் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்னா பாரதியார். தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்கள்ல அதோட இன்றியமையாமையை சினத்துடன் எடுத்து காட்டியவர் பாரதியார். பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர். கரிசலாங்கண்ணிக்கு என்னென்ன பேருன்னு பார்த்தோம்னா பிருங்கராசம், கையாந்தக்கரை, தேகராசம். இல்லை கரிசலாங்கண்ணிக்கு வழங்கக்கூடிய பேர் இதெல்லாம். வழங்கக்கூடாத பேர் அதாவது வழங்கப்படாத பேருன்னா சிங்கவல்லி. தூதுவளை, அதுக்கு தான் சிங்கவல்லின்னு பேர் இருக்கு. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல். ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்டுள்ள சொல். ஆதியில் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த நிலத்தை எந்த சொல்லால குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா நாடு. பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றர என்னும் வரி இடம்பெற்றுள்ள நூல். பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற அப்படின்ற வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தேம்பாவணி அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. தேம்பாவணி. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னவர் கெல்லட். இதெல்லாம் பழைய புத்தகத்தில் இருக்கு. தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் கெல்லட். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை சாமுவேல் பெப்பிஸ். சாமுவேல் பெப்பிஸ். கூற்று 1. மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சரியானது. மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்கு. இந்த மணிமேகலைக்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம்ன்ற பேரும் இருக்கு. சரியானது. பௌத்த சமய கருத்துக்களை இந்த மணிமேகலை குறிப்பிடுது. அப்போ 3மே சரியானது. 3ம் சரி. அடுத்து ஒரு பொறுத்துக. குலசேகர ஆழ்வார் யாருன்னா திருமாலின் கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தவர் தான் குலசேகர ஆழ்வார். திருமாலின் கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார் யாருன்னா திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். திருமாலுடைய வில்லின் அம்சமாக பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார். இதெல்லாம் எத்திக்ஸ் புக்ல இருக்கு. பெரியாழ்வார் யாருன்னா திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர் பெரியாழ்வார். திருமலிசை ஆழ்வார் அவர் திருமாலோட சக்கர அம்சமாக பிறந்தவர். திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர். குலசேகர ஆழ்வார் கௌத்துவமணியின் அம்சம், திருமங்கை ஆழ்வார் வில்லின் அம்சம், பெரியாழ்வார் கருட அம்சம், திருமலிசை ஆழ்வார் சக்கர அம்சம். அடுத்ததா ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூறையும் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே அப்படின்னு கூறியவர் திருமூலர். திருமூலர் அவருடைய பாடல் தான் இது. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு
சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழித்தார்களே. திருமூலர். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன் ஆளுகையை பாடிய சித்தர் யாருன்னா அழுகுனி சித்தர். பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி என்று ஐம்புலன்களின் ஆளுகையை பற்றி பாடியவர் அழுகுனி சித்தர். உடைய கோவணம் உண்டு, உறங்க புறத்தினை உண்டு, உணவிங்கு அடைகா இலையுண்டு, அருந்த தண்ணீர் உண்டு என்னும் வரிகளை பாடிய சித்தர் யாருன்னா பட்டினத்தார். உடைய கோவணம் உண்டு, உறங்க புறத்திண்ணை உண்டு, உணவிங்கு அடைகாய் இலையுண்டு, அருந்த தண்ணீர் உண்டு என்ற வரிகளை பாடியவர் பட்டினத்தார். இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் எது? இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளும் போது பாடும் பாடல் வந்து தொழில் பாடல். தொழில் பாடல். அடுத்து பொருத்தமானதை தேர்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களையும் ராவணனை பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பாடல்களிலும் ராவணன் பற்றி பாடியிருக்காரு, சரி. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால் பிரம்மா சிவன் பற்றி பாடியுள்ளார், அதுவும் சரி. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். அப்போ 1, 2, 3 அனைத்துமே சரியானது. முற்பிறவியில் வேடர் குலத் தலைவன் வீர முருகன் எனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாரின் வரிகள் இடம்பெற்ற பாடல் தொகுப்பு என்ன அப்படின்னா குயில் பாட்டு. பாரதியாருடைய நூல் தான் குயில் பாட்டு. அதில் முற்பிறவியில் வேடர் குலத் தலைவன் வீர முருகன் எனும் வேடன் மகளாக சேரவள நாட்டில் தென்புறத்தே ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியாருடைய வரிகள் குயில் பாட்டில் இடம்பெற்றிருக்கு. அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் என்னன்னா பத சாகித்யங்கள். பத சாகித்யங்கள் அப்படின்ற நூல் எழுதியவர் அழகிய சொக்கநாதர். காவடி சிந்தின் தந்தை சென்னிகுளம் அண்ணாமலையார். காவடி சிந்தோடைய தந்தை சென்னிகுளம் அண்ணாமலையார். வம்ப வளத்திரு மேனியுடமாடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத பொறிக்குக நாடுக செங்கீரை. இந்த பிள்ளைத்தமிழ் நூல் வகை என்னன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ல இடம்பெற்றிருக்கு. ராஜராஜ சோழன் உலா இது எவ்வகை பாவகை அப்படின்னா கலிவெண்பா. ராஜராஜ சோழன் உலா இது எவ்வகையான பாவகை அப்படின்னா கலிவெண்பா. திராவிட வேதம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் என்னன்னா திருவாய்மொழி. திருவாய்மொழி தான் திராவிட வேதம். இந்த சொல்லோட பொருள் என்ன? இரும்போந்து. இந்த சொல்லுடைய பொருள் என்ன அப்படின்னா பருத்த பனைமரம். பருத்த பனைமரத்துக்கு தான் இரும்போந்து அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அடுத்து செண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட செண்பக நந்தவனத்தை அமைந்ததாய் செண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யாருன்னா சூடாமணி பாண்டியன். இது பழைய புத்தகத்தில் இருக்கு. அதாவது செண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட செண்பக நந்தவனத்தை அமைந்ததாய் செண்பக பாண்டியன் அப்படின்ற பெயர் பெற்றாருன்னு சொல்றது சூடாமணி பாண்டியன். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல். பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்று போற்றப்படும் நூல் மணிமேகலை. மணிமேகலை தான் பண்பாட்டு வரலாற்று காப்பியம். இது வந்து முன்னாடியே ஒரு கேள்வியில் பார்த்தோம். அடுத்து ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது ஏதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது ஏதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது ஏதெனில் விரதம் காக்கவே. இந்த நூல் இடம்பெற்றிருக்குல்ல, அது என்ன நூல் அப்படின்னா யசோதர காவியம். இந்த பாடல் வந்து யசோதர காவியம் அப்படின்ற நூலில் இடம்பெற்றிருக்கு. அறமெனப்படுவது யாதனின் கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இயல். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னா மணிமேகலை. அறமெனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இயல். அடுத்து ஏடா போன்ற விழிச்சொற்கள் அதிகம் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. ஏடா அப்படின்ற விழிச்சொற்கள் அதிக அளவில் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கு. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருதற்கண் நிகழும் கூட்டை பாடு பொருளாக கொண்டு 10 பாடல்களின் தொகுதி மறுதரவு 10. உடன்போக்கு நிகழ்த்திய அந்த தலைவனும் தலைவியும் மீண்டும் வருதற்கண் நிகழும் அந்த கூற்றை பாடு பொருளாக கொண்டு பாடப்படும் அந்த 10 பாடல்களின் தொகுதி தான் மறுதரவு 10. மறுதரவு 10. கபிலரை நல்லிசை கபிலன் அப்படின்னு குறிப்பிட்டவர் யாருன்னா பெருங்குன்றூர் கிழார். கபிலர் அவரை நல்லிசை கபிலன் அப்படின்னு புகழ்றவர் யாருன்னா பெருங்குன்றூர் கிழார். அடுத்து பாவகையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும். கல்லிடை பிறந்த ஆறும்
கரைப்போரு குள்ளனும் தோயும். இது எந்த பா வகை அப்படின்னா சிந்தடி வஞ்சிப்பா. சிந்தடி வஞ்சிப்பா. கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் இருக்கு அப்படின்னா 16 படலங்கள் இருக்கு. கம்பராமாயணத்துல கிஷ்கிந்தா காண்டம்னு ஒரு காண்டம் இருக்கு. மொத்தம் 6 காண்டங்கள். அதுல கிஷ்கிந்தா காண்டத்துல எத்தனை படலங்கள் இருக்கு அப்படின்னா 16 படலங்கள் இருக்கு. அனுமனையும் உலகம் ஆண் என கூறும். ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ? யார் யாரிடம் கூறியது? சீதை அனுமனிடம் கூறியது. அனுமனையும் உலகம் ஆண் என கூறும். ஆதலின் இவ்வுரு தீண்டல் கூடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சீதை அனுமனிடம் கூறியது. அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் பாடியவர் ஔவையார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் பாடியவர் ஔவையார். எந்நூலின் செய்யுளின் முதலடி ஆர்கவி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னு தொடங்குது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. ஆர்கவி உலகத்து மக்களுக்கெல்லாம் அப்படின்னு அந்த வரி தொடங்கக்கூடிய நூல் என்னன்னா முதுமொழி காஞ்சி. கூற்று 1. யாப்பெருங்கல காரிகை உறுப்பு செய்யுள் ஒலிபு என்னும் 3 இயல்களால் ஆனது. இந்த நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசன் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டுள்ளது. அது தவறு. கூற்று 2 தவறு. கூற்று 1 மட்டும்தான் சரி. பொறுத்துக. ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார் கென்பொருள். இது ஏன 2 மொருங்கு. ஒன்பொருள் காழ்ப்ப வியற்றியார் கென்பொருள் ஏன 2 மொருங்கு. அடுத்து செய்க பொருளை செருநீர் செருக்கருக்கும் எக்கதநீர் கூறியதில். செய்க பொருளை செருநீர் செருக்கருக்கும் எக்கதநீர் கூறியதில். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அரணீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடம். குறள் எல்லாமே திருக்குறள். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல். அடுத்து தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுரகராதி. தமிழில் தோன்றிய முதல் அகராதி சதுரகராதி. கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிகை வேலை கவிப்பு வேலை ஒளிப்பை துடைக்கும். கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் கவிப்பு வேலை ஒளிப்பை துடைக்கும். இந்த முக்குடர் பல்லுவில் உள்ள இந்த பாடலடிகளில் கவிப்பு வேலை அப்படின்னு எதை குறிக்குது அப்படின்னா கருமார் கொல்லர் தட்டார். கருமார் கொல்லர் தட்டார் இதான் கவிப்பு வேலை அப்படின்றது குறிக்குது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அப்போ உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இதுல அடி மோனை என்னன்னா உண்டி உண்டி முதலெழுத்து ஒன்றி வருவது தான் மோனை. அப்போ உண்டி உண்டி அப்படின்றது தான் இரண்டும் ஒரே மாதிரி வர்றதுனால அப்போ அடி மோனை. பிழையை கண்டறிதல். எருது வண்டியை இழுத்தது. எருது அப்படின்றது ஒருமை. இழுத்தது அப்படின்றது ஒருமைக்கு தான் பயன்படுத்தும். அப்போ எருது வண்டியை இழுத்தது. அடிகள் தோறும் இறுதி சீரோ எழுத்தோ இயைந்து ஒன்றிவர தொடுப்பது இயைபு தொடை. கடைசி வரி அது ஒன்றிவர தொடுப்பது இயைபு தொடை. அடிதோறும் இறுதி சீரோ எழுத்தோ ஒன்றிவர தொடுப்பது இயைபு தொடை. பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. கல்லில் நார் உரித்தல். அது ஆராய்ந்து பாராமல் செய்தல். கல்லில் நார் உரிக்கிறது. அது ஆராய்ந்து பாராமல் செய்தல். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதில் பயின்று வரும் மோனை. மோனை அப்படின்னா முதல் எழுத்து. அப்போ இதில் என்ன மோனை இடம்பெற்றிருக்கு அப்படின்னா கற்க கசடர கற்பவை கற்றபின். அதில் 1 2 3 4 இந்த 4 சொற்றொடர்லையுமே இந்த 4 சொற்கள்லையுமே முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கிறனால இது முற்று மோனை. முற்று மோனை. இலக்கணம் குறிப்பு தருக. விதையாமை உரையாமை அது எதிர்மறை தொழிற்பெயர்கள். விதையாமை உரையாமை அப்படின்றது எதிர்மறை தொழிற்பெயர்கள். அடுத்து குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. இந்த பழமொழி உணர்த்துவது என்னன்னா சோம்பல். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்றது எதை உணர்த்துது அப்படின்னா சோம்பல். அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி அதற்கான பொருள். ஆ அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் பசு. ஆனா பசு. து அப்படின்னா உன். து உன். கோ அப்படின்னா அரசன். கோ அரசன். ஐ அப்படின்னா தலைவன். ஐ தலைவன். ஆ பசு. து உன். கோ அரசன். ஐ தலைவன். அடுத்து கால்நடை. கான் நடை. இதுக்கான பொருள் என்னன்னா கான்னா என்னது? இதுல காடு. 3 சொல்லின் வந்துச்சுன்னா பார் அப்படின்ற ஒரு பொருள் வரும். இங்க 2 சொல்லின் வந்திருக்கிறதுனால கான் அதுக்கு காடு அப்படின்ற பொருள் தான். நடைனா நடத்தல். அப்ப காட்டுக்கு நடத்தல். அடுத்து வலுநிலைகளை பொறுத்துக. செலியன் வந்தது அப்படின்றது செலியன் வந்தான் அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ உயர்திணை ஆனா அக்ரிணைக்காக கொடுத்துருக்கிறதுனால இங்க திணை வலு.
கண்ணகி உண்டான். இங்கே வந்து கண்ணகின்றது பெண்பால், இங்கே ஆண்பால் வரக்கூடிய உண்டான் கொடுத்துருக்காங்க, அப்போ பால் வலு. நீ வந்தேன், அப்போ நீ அப்படின்றது வந்து முன்னிலை, வந்தேன் அப்படின்றது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இறந்த காலத்துக்கு கொடுத்துருக்காங்க. வந்தேன் தன்மை, நீ அப்படின்றது வந்து முன்னிலை, இங்கே தன்மை வந்தேன் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால அது வந்து இடவலு. நேற்று வருவான், நேற்று அப்படின்றது வந்து இறந்த காலம், வருவான்றது எதிர்காலம், அப்போ அது வந்து தவறு. காலவலு. பொறுத்துக. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எதுகை மோனை இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று அழியா வனப்பு ஒன்று அல்லது அதிகம் உண்டோ ஒளியா வனப்பு எட்டுடையாய். இந்த பாடலடிகள் அமைந்திருக்கிற எதுகை சொற்கள் என்ன அப்படின்னா, எதுகைனா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது. அப்போ அழியா ஒளியா, அழி ஒளி, அந்த அழி அப்படின்ற சொல் ஒன்றி வர்றதுனால அழியா ஒளியா அப்படின்றது தான் வந்து எதுகை சொற்கள். கண்ணினை காக்கும் இமை போல, இதில் பொருத்தமான பொருள் என்னன்னா உடனிருந்து பாதுகாப்பது. கண்ணினை காக்கக்கூடிய இமை போல அப்படின்ற ஒரு உவமைக்கான பொருள் என்னன்னா உடனிருந்து பாதுகாப்பது. அவன் திருந்தினான், இது தன்வினை. அப்போ இதை பிறவினையா மாற்றணும் அப்படின்னா திருத்தினான், அவனை திருத்தினான் அப்படின்றது வந்து பிறவினைக்கு சரியானது. பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, இது எவ்வகை வாக்கியம்? இது ஒரு தொடர் வாக்கியம். பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன, தொடர் வாக்கியம். அடுத்து செய்வினை வாக்கியம். கருத்தை பதிவு செய்தான், இது செய்வினை, பதிவு செய்கிறான், அப்போ இது வந்து ஒரு செய்வினை வாக்கியம். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள். இந்த வடிகளிட அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னா வினைத்தொகை. உருதுயர், உருதுயர் அப்படின்றது வந்து வினைத்தொகை. பகை கொள்ளல் இலக்கண குறிப்பு என்னன்னா இரண்டாம் வேற்றுமை தொகை. பகையை கொள்ளல் ஐ அப்படின்றது வந்து மறைந்து வந்திருக்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை. அருகோணம் எவ்வகை பெயர் சொல்? வடிவ பண்பு பெயர். அருகோணம் அப்படின்றது வந்து வடிவம் தானே, அப்போ வடிவ பண்பு பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. சரியான அகரவரிசை. உழவு, ஏர், மண், மாடு. உழவு, ஏர், மண், மாடு. கீழ்கண்ட வேறு சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக. தொழிற்பெயர் வாழ் அப்படின்றது வந்து ஒரு வேறு சொல், அதுக்கான தொழிற்பெயர் வாழ்க்கை. வாழ்ந்த பெயரச்சம், வாழ்ந்தான் வினைமுற்று, வாழ்ந்து வினையச்சம், அப்போ வாழ்க்கை அப்படின்றது தான் தொழிற்பெயர். உலகம் எனும் தமிழ் சொல்லின் வேறு சொல் என்ன அப்படின்னா உலகு. உலகம் அப்படின்ற ஒரு சொல்லுடைய வேறு சொல் கேட்குறாங்க. உலகு அப்படின்ற வேறு சொல் தான் உலகம் அப்படின்ற சொல் தோன்றுச்சு. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். வானம், வானம். முதலாவது இருக்கக்கூடிய இரண்டு சொல்லினா வரப்பட்ட வானத்துக்கு ஆகாயம் அப்படின்ற பொருள் இருக்கு. இரண்டாவது வரக்கூடிய மூன்று சொல்லினா அந்த வானம்க்கு வந்து வெடி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அடுத்து கன்விக்ஷன் என்ற சொல்லின் தமிழ் சொல் தண்டனை. கன்விக்ஷன்னா தண்டனை. அடுத்து மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. நேற்று தென்றல் காற்று அடித்தது, அப்போ காற்று அடிக்காது, வீசும், அப்போ காற்று வீசியது. நேற்று தென்றல் காற்று வீசியது. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா இதெல்லாம் பா வகைகள்னால அதில் ஒன்று. கலிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா, ஆசிரியப்பா. இதில் பொருந்தாதது என்னன்னா காஞ்சிப்பா, அது மட்டும் பொருந்தாதது. அடுத்து பொருந்தாத சொல். மூடு பனி வினைத்தொகை சரியானது. வெந்து வினையச்சம், தடவரை உரிச்சொல் தொடர். இதில் மூதூர் அப்படின்றது வந்து தொழிற்பெயர் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு பண்பு பெயர், அப்போ அது வந்து பண்பு தொகை, அப்போ தொழிற்பெயர்ன்றது தவறு. மற்றொன்று என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை காட்டுக. மற்றொன்று அதை பிரித்தோம் அப்படின்னா இடைச்சொல் தொடர். மற்று அப்படின்றது வந்து ஒரு இடைச்சொல் தொடர். கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. கார்குளிர், முன்பனி, பின்பனி, இளவெனில், முதுவெனில், அதில் ஆவணிலிருந்து தான் தொடங்கும் கார்காலம், அப்போ ஆவணி புரட்டாசி. நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்னன்னா நாககுமார காவியம். நாககுமார காவியம், அதில் தான் நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படுற நூல். பொறுத்துக. சிலம்பு எதில் அணிவது அப்படின்னா காலில் அணிவது. குழை காதில் அணிவது. சுட்டி நெற்றியில் அணிவது. அரைஞான் எங்கே அணிவதுன்னா இடையில் அணிவது. சிலம்பு கால், குழை காது, சுட்டி நெற்றி, அரைஞான் இடை. அடுத்து பொறுத்துக. பாரதி நாளை வருவான், அது வந்து ஒரு செய்தி தொடர்.
எவ்வளவு உயரமான கோபுரம்? உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தால் செய் வினைத்தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான். அது வந்து தன்வினை தொடர். அடுத்து வினாவை கண்டறிய சொல்லியிருக்காங்க. கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா அப்படின்னு கேட்கறது வந்து குழல் வினா. தேவையின் காரணமா கேட்கறது குழல் வினா. வட்டம் இந்த பெயர் சொல்லின் வகை வந்து பண்பு பெயர். வட்டம் பண்பு பெயர். அடுத்து சரியான அகரவரிசை. கடும்பு, கூத்தர், வயரியம், வெந்து, வேவை. கடும்பர், கடும்பு, கூத்தர், வயரியம், வெந்து, வேவை. அடுத்து வை என்ற ஓரெழுத்து ஒரு மொழி. இதோட பொருள் என்ன அப்படின்னா புல். வைனா புல். வை அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழியோட பொருள் புல். அடுத்து சரியான எதிர்மறை சொல்லால நிரப்ப சொல்லியிருக்காங்க. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். எதிர்மறை சொல் மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல். அல்லல். விசனம் என்ற சொல்லின் எதிர் சொல். விசனம் அப்படின்னா கவலை என்று பொருள். ஆனால் எதிர் சொல் கேட்டிருக்கிறதுனால மகிழ்ச்சி. ஒரு மொழியில் உன் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு உருபன். ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் ஒரு மிகச்சிறிய கூறு என்ன அப்படின்னா ஒருபன். உருபன் அப்படின்றத சரியான விடை. இந்த 2024 கேட்கப்பட்ட தேர்வுக்கான 100 தமிழ் கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்ததான் 2024 கேட்கப்பட்ட அடுத்த ஒரு எக்ஸாமுக்கான 100 தமிழ் கேள்விகள் பார்க்கலாம். தேங்க்யூ.